விட்டுட்டு போக முடியல, உங்க கூட பிறந்துட்டோம். சரி போட்டா போடட்டும், போலைனா போகட்டும், பிறவி கடமை கத்திட்டாது செத்து போகும்னு தான் இந்த பாருங்க வெயில்னு கத்திட்டு கிடக்குறோம். ஏதோ பார்த்து பண்ணுங்க, மறுபடியும் அவங்க கிட்டே கொடுக்காத. நீ முடிவு பண்ணிட்டீன்னு வச்சுக்க, இந்த ஆட்சி தொடரட்டும், திமுக ஆட்சியை தொடரட்டும்னா போடு போடு போடு, எங்களை தூக்கி சுடுகாட்டில் போடு, இல்லை சோத்துல வெஸ்த வச்சு கொன்னு போடு. இதுக்கு மேலையும் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. ஏன்னா நீங்க ஒரு சகிப்பு மனநிலைக்கு வந்துட்டீங்க. இந்த ஆட்சியே இருக்கட்டும், இல்ல இதுக்கு அது பரவாயில்ல, அதுக்கு இது பரவாயில்ல. இந்த கால கொடுமை. ஒருத்தன் ஒரு நாட்டில் குற்றம் பண்ணிடுறான், அரசவையில் கொண்டு மன்னனுக்கு முன்னாடி நிறுத்திடுறாங்க. அவன் மன்னன் ஒரு தண்டனை கொடுக்குறான். என்ன தண்டனை? நீ 50 மிளகாய் கடிக்கணும், இல்லைன்னா 50 சவுக்கடி வாங்கணும்ட்டு. அவன் மிளகாய் சவுக்கடிக்கு மிளகாய் பரவாயில்ல, நான் 50 மிளகாயை கடிக்கிறேன்னு கடிக்கிறான். 5 மிளகாயை கடிச்சு தாண்ட முடியல, காந்தது, கண்ணுல தண்ணி தானா கொட்டுது, வாயெல்லாம் எரியுது. மன்னா என்னை மன்னிச்சுக்கிறங்க, நான் சவுக்கடி வாங்கிக்கிறேன், மிளகா கடி தாங்க முடியலன்றான். சரி அடி சவுக்கடி நடக்கட்டும்ன்றாப்ல. சவுக்கடி 5 அடிக்கு மேல வாங்க முடியல, முது பிஞ்சு தர்த்தம் ஒட்டுது. மன்னா என்னை மன்னிச்சுக்கிறங்க, என்னால தாங்க முடியல, நான் மிளகாயே கடிக்கிறேன்னு மறுபடியும் மிளகாய்க்கு போறேன். அதே தான் 5 மிளகாய், அதுக்கு மேல தாண்ட முடியல. மன்னா என்னை மன்னிச்சுக்கிறங்க, மறுபடியும் சவுக்கடியே வாங்கிக்கிறேன்னு வர்றேன். இப்படி மாறி மாறி இந்த அதிமுக 5 வருஷம் மிளகாய் கடி, திமுக 5 வருஷம் சவுக்கடி, அப்புறம் அதிமுக மறுபடி மிளகாய் கடி, அப்புறம் சவுக்கடி, மாறி மாறி அடிங்காயி வாயும் முதுவும் புண்ணா போனதான் உங்களுக்கு மிச்சம்.